ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி சார்பிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை, அன்பின் வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகிறோம். யோபா நற்செய்தியின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 18வது இறை வார்த்தை, நான் உங்களை பிற்கற்றவராய் விட மாட்டேன். விடவே மாட்டார். உங்களை ஆண்டவர் கையை பிடிச்சிட்டாருன்னா அவர் ஒரு நாள் விட மாட்டார். அல்லேலூயா. ஒருவேளை விட்டது போல தெரியும் மற்றவர்கள் பார்வைக்கு. நான் ஆராதிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் வேதத்தை வாசிக்கிறேன், நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீரோடு நிற்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், ஒரு நாள் உன்னை திக்கற்றவனான விட மாட்டேன். உலகம் கைவிடலாம், உறவுகள் கைவிடலா. எனக்கு அருமையானவர்களே, நீ நம்பியிருக்கிற மனிதன் கூட உங்களை கைவிடுவான். ஆனால் கரங்களை பிடித்தவரோ இறுதி வரை, மரண நாள் வரை, ஜீவனுள்ள நாள் வரை உங்களையும் இனி நடத்த அவர் வல்லவர் உள்ளவராயிருக்கிறார், வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உலகம் கைவிடும். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் நம்பினவர்கள் கைவிடுவார்கள். ஆனால் நீங்கள் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன், எனக்காய் உங்களுக்காய் ஜீவனை சிலுவையிலே கொடுத்த தேவன், மரணத்தை ருசி பார்த்து உயிர்த்து உயிரோடு இருக்கிற தெய்வம் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் அவரோடு பேச வேண்டும், அவ்வளோதான். அவரிடத்தில் கேளுங்கள், அவர் சொல்லுவார், நான் உன்னை கைவிடவே மாட்டேன். ஒரு நாளும் யோசுவாவை பார்த்து சொன்னார், நான் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஆம், எனக்கு அருமையானவர்களே, விட்டு விலகாதவர், உங்களை கைவிடாதவர் உயிரோடு இருக்கிற தெய்வம். அல்லேலூயா. நான் நம்பியிருக்கிற மனிதன் கூட கைவிடலாம், எனக்கு அருமையானவர்களே. ஆனால் கர்த்தரோ ஒருபோதும் கைவிட மாட்டார். ஒரு அருமையான ஒரு குடும்பம் நாகர்கோயிலிருந்து வந்தார்கள். அவர்கள் ஒரு விபத்தில் மிகவும் அபாயகரமான ஒரு கட்டத்தில் இருந்து அவர்கள் கடந்து வந்தார்கள். அவர்களுக்காய் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது. எனக்கு அருமையானவர்களே, அந்த இன்சூரன்ஸ் பணமானது வராதபடி தடைப்பட்டு போனது. அங்கே இருந்த வக்கீல் கூட, இந்த லாயர் கூட இவ்விதமாக சொன்னார்களாம், வருவது சொற்பமாகத்தான் இருக்கும், நீங்கள் செலவழித்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்குள்ள அந்த பணமானது செலவழித்த பணம் கிடைக்குமா தெரியாது, ஆனால் உங்களுக்காக நாங்கள் எங்களால் முடிந்த அளவு நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னார்கள். அவர்கள் வந்தபோது கர்த்தர் சொன்னார், நான் உன்னை கைவிடவே மாட்டேன், உன்னை திக்கற்றவனா விட மாட்டேன், நான் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொன்னார். எனக்கு அருமையான நேற்றைய தினத்தில் அவர்கள் ஃபோன் பண்ணி விதமாக சொன்னார்கள், பிரதர், நீதிமன்றத்தில் அங்கே நீதி அரசராக இருந்த அந்த ஆசனத்தில் என் தெய்வம் குடியிருந்தார். எனக்கு நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் நான் செலவழித்ததுக்கும் மேலான ஒரு காரியத்தை என் கர்த்தர் எனக்கு செய்தார். எனக்கு அவர் என்னை கைவிடாதபடி என்னை பாதுகாத்தார் என்று சொன்னார்கள். பரம திருப்தியாக இருந்தது. எனக்கு அருமையானவர்களே, என் ஆண்டவராகிய இயேசு உங்களை கைவிடுவதில்லை, அவர் விடவே மாட்டார். எனக்கு அன்பானவர்களை, கரம் பிடித்தவர்கள் நம்மை கைவிடலாம், கணவர் கூட, மனைவி கூட கைவிடலாம், பெற்றெடுத்த பிள்ளைகள் கைவிடலாம், ஆனால் தெய்வம் உங்களை விடுவதில்லை. காரணம் என்ன? உங்களுக்காக, எனக்காக அவர் ஜீவனையே கொடுத்தவர், உயிரே கொடுத்தவர். ஆசீர்வாதத்தை கொடுக்காமல் இருப்பாரோ? இன்றைக்கு அந்த ஆசீர்வாதம் உங்களை தேடி வருகிறது. இந்த ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்துக்குள்ளாய் வருகிறது, நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்துக்குள்ளாய் வருகிறது. நீங்கள் அவரோடு கூட அமர்ந்திருப்பேன்னு சொன்னார், அவரை விசுவாசித்து நிற்பேன்னு சொன்னார். இதை கேட்கிற யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். இன்றைக்கு அருள்நாதர் இயேசு உயிரோடு கூட இருக்கிறதை, கைவிடாமல் கரம் பிடித்திருக்கிறதை நீங்கள் காணப்போகிறீர்கள். அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் சொந்த கண்ணால் காணப்போகிறீர்கள். இன்றைக்கு அற்புதத்தை காணப்போகிறீர்கள். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய குமாரனாய் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியின் வல்லமை கொண்டு ஜெபிக்கிறோம். இயேசு சுவாமி, என் காரியம் இப்படி இருக்கிறது என்று சொல்லி கலங்கி கண்ணீரோடு, தகப்பனே, தத்தளித்து கொண்டு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய கரம் அமரட்டும். உம்முடைய கரம் அவர்கள் கரங்களை பிடித்திருக்கிறது என்பதை, கைவிடுவதே இல்லை என்பதை இன்றைக்கு உறுதி செய்வீராக. அற்புதத்தை செய்து மகிழ பண்ணும். இதை கேட்கிற யாவருக்கும் அற்புதம், விடுதலை உண்டாவதாக. அற்புதம் செய்து மகிழ பண்ணும். ஆசீர்வதியும். இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.